ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான Black ஃபாரஸ்ட் அண்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கோட காம்போ தான் பார்க்க போகிறோம். 2 in 1 கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஓவன் எதுவுமே இல்லாமல் இந்த கேக் வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஜலிச்சு எடுத்துடலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு 60 கிராம் இருக்கும். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகும். இப்போ ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே பண்ணுறது வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் ஸ்பஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்காக வெண்ணிலா ஸ்பஞ்ச் தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா பீட் ஆகிட்டுருக்க டைமில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி முட்டையோட கலரில் சேஞ்ச் ஆகி ஒயிட் கலரில் வரணும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஸ்பீடில் மாற்றிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதே மாதிரி எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துக்கிறேன். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஓவராக கொட்டி மிக்ஸ் பண்ணோம்னா கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கோட பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. 7 inch கேக் பேனில் ஊற்றிக்கிறேன். இதை வந்து பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் பேக் ஆகிட்டுருக்கட்டும். இப்போ நம்ம வந்து Black ஃபாரஸ்ட் கேக்குக்கு தேவையான ஸ்பஞ்சு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக 1/2 கப்பு மைதா மாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் டார்க் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பஞ்ச் வந்து ரெடி பண்ணோம்ல, அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் கேக் வந்து நல்லா பொங்கி வரும். அடுத்து ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டையாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை வந்து நல்லா பொங்கி வரணும், அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு. முட்டை நல்லா பீட் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நான் 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்து திரும்பவும் பீட் பண்ணிக்கிறேன். முட்டையோட எல்லோ கலரில் மாறி பியூர் ஒயிட் கலரில் நல்லா பொங்கி வரணும். 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கேக் வந்து ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். அதனால் பீட் பண்ணிவிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். எக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இடையில வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெடி பண்ண ஒயிட் ஃபாரஸ்ட்டோட ஸ்பஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த Black ஃபாரஸ்ட் ஸ்பஞ்சையும் அதே 7 inch கேக் பேனில் ஊற்றி பேக் பண்ணி எடுத்துடலாம். கேக் பேக் ஆகிட்டுருக்க டைமில் க்ரீம் ரெடி பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர் சேர்த்து ஸ்டிஃப் பிக்ஸாக வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம Black ஃபாரஸ்ட் அண்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கோட ஸ்பஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கேக்கை வந்து நான் 2 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே கேக் போர்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயர் க்ரீம் கொடுத்துக்கிறேன். இந்த க்ரீமை வந்து ஒரு ஐசிங் நைஃப் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட்டும் செரீஸும் சேர்த்துக்கிறேன். அடுத்த லேயர் கேக்கை வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம்.
கேக்கை க்ரம் கோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கேக் போர்டெலாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்ண போகிறோம். அதுக்காக அந்த ஸ்பஞ்ச் கேக்கை வந்து 2 லேயராக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயர் க்ரீம் கொடுத்துக்கிறேன். உள்ள ஃபில்லிங்காக நான் வந்து ஒயிட் சாக்லேட்டும் செர்ரீஸும் சேர்த்துக்கிறேன். செகண்ட் லேயர் கேக்கு வச்சதுக்கப்புறம் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரம் கோட் பண்ண கேக்கை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணோம்ல அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை வந்து நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ வந்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். ஃபைனல் கோட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை வந்து வெளியே எடுத்து 2 பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பீஸ் கேக் எடுத்து இன்னொரு பீஸ் மேலே வச்சிடலாம். இப்போ விப்பிங் க்ரீம் வச்சு இந்த கேக்கை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். கேக்குக்கு வந்து நம்ம 4 லேயர் கொடுத்துருக்கோம். அதுக்காக உள்ளே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நான் ஸ்ட்ரா வைக்க போகிறேன். ஸ்ட்ராவ் வந்து கேக்கோட சைஸுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து கேக்குக்குள்ளே வச்சிடலாம். இப்போது பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி பண்ணோம்ல, அதே மாதிரி ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கையும் எடுத்து 2 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் மேலே இன்னொரு பீஸ் வச்சதுக்கப்புறம் உள்ளே வந்து ஸ்ட்ரா வச்சிடலாம். விப்பிங் க்ரீம் வச்சு இந்த கேக்கை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேக் வந்து சரிஞ்சு விழுகாமல் இருக்கிறதுக்கு நான் உள்ள ஸ்ட்ரா வைக்கிறேன். தனித்தனியாக ரெடி பண்ண 2 கேக்கையும் ஒரே கேக் போர்டில் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த கேக்கை வந்து ஐசிங் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கேக்கை வந்து ஐசிங்லாம் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் வெளியே எடுத்துக்கலாம். கேக்கை வெளியே எடுத்ததுக்கப்புறம் டார்க் சாக்லேட் வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு கேக் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். நம்ம எந்த சைடு ஒயிட் ஃபாரஸ்ட் பண்ணியிருக்கோம், எந்த சைடு பிளாக் ஃபாரஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு பென் ஏதாவது வச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ டெக்கரேஷன்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி ஒயிட் சாக்லேட்டை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கேக் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். ஒரு பைப்பிங் பேக்கில் ஸ்டார் நாசல் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே கொஞ்சமாக க்ரீம் ஃபில் பண்ணி இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். கடைசியாக செர்ரீஸ் வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான 2-in-1 கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. லேயர்ஸ்லாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு 2 ஃப்ளேவர்ஸும் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான கேக் வீடியோவில் பார்க்குறேன்.